எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல். கதைகளை ஆர்ஜே மெய்யம்மையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள். கோடுகள் 34. நம்ம காதுல கேக்குற நேரம் கொஞ்சமா இருந்தாலும் கேட்ட பொருளோட தன்மை நல்லதா இருந்தா அது நமக்கு நல்ல பெருமையான பலன்களை தரும். பொதுமறையில் பொதிந்தவை. இணை கோடுகள். அத்தியாயம் 34. 3 நாட்கள் தன்னிலை மறந்து புலம்பலும் அழுகையுமாக அமர்ந்திருந்தாள் கீதா. அவள் மனம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. கீதாவின் வாழ்க்கையை அவளே திருப்பி பார்த்தாள். அவசரமாக திருமணம் நடந்தது என்றாலும் அழகான வாழ்க்கை, அன்பான கணவன், அவனுக்கு நல்ல வேலை என்று நல்ல விதமாகவே அமைந்ததாக அவள் நினைத்திருக்க, அவனின் ரேஸ் ஆசை அவளுக்கு முதல் அடி. அதன்பின் அவன் சத்தியம் செய்து மீறிய போது 2ஆம் அடி. குழந்தை பிறப்புக்காக அவள் பட்ட பாடும் அதிலே அவளுக்குத்தான் குறை என்ற உண்மை பலமான அடி என்றால், ரேஸ் ஆசையில் தான் இறந்ததும் இல்லாமல் எந்த தவறும் செய்யாமல் ரோட்டோரமாக நடந்து கொண்டிருந்த மனிதரையும் விபத்தில் சிக்க வைத்து அவரும் உயிரிழந்தது கீதாவுக்கு தாழ முடியாத அடியை கொடுத்து விட்டது. அவளுக்கு அவன் இறந்ததை விட தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற எண்ணம் தான் அவளை கொன்றது. எல்லாம் நிரம்ப பெற்ற ஒருவன் அவனின் அல்ப ஆசைக்காக தன்னையும் தான் இனி உலகம் என்று நினைத்திருந்த குழந்தையின் வாழ்க்கையையும் கேள்விக்குறி ஆக்கியதோடு தன்னை பெற்றோர் கேலிக்கும் ஆளாக்கிவிட்டானே என்று அவள் துவண்ட நாட்களே அதிகம். கணேஷின் மரணத்தில் இருந்து கூட விரைவில் வெளிவந்து விட்டாள் கீதா. என்னதான் தாயும் தந்தையும் அவள் மனம் நோக அவள் காதலும் வாழ்வும் தவறாகி போனதாக திட்டினாலும் வயிற்றில் வளர்பிறையை வளர்ந்த சிறு குருத்து அவளுக்கு உயிர்ப்பை கொடுத்திருந்தது. அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் மரபு ரீதியாக தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குருதி ரீதியாக அவள் வயிற்றில் அவள் உண்ணும் உணவை உண்டு உயிர் பெற்று வருவதில் அலாதி மகிழ்ச்சி அடைந்தாள் கீதா. திடீரென்று பிரசவ வலி எடுக்க பெற்றோரோடு கிளம்பிய அவளுக்கு நினைவு திரும்பிய போது நிர்சலனமாக இருந்த பெற்றோரின் முகமே அவளுக்கு குளிரை பரப்பியது. இருந்தும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் கேட்டபோது கல்லை போல நின்ற அவர்களை இன்று நினைக்கையில் நெஞ்சமெல்லாம் எரிந்தது. என்ன நினைத்து அந்த குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்தார்கள்? அந்த உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தது? கணவனை இழந்தவள் என்று மட்டும் இருந்திருந்தால், மறுமணம் என்று அவர்கள் காரணம் கூறி இருந்தாலும் கொஞ்சமேனும் நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் கருமுட்டை குறைபாடு உள்ளவள் வேறு குழந்தைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தும் தன்னிடமிருந்து அந்த குழந்தையை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்றால் அது எந்த மாதிரியான மனநிலை? என்னை தாண்டி சென்ற அவள் அவன் சம்பந்தப்பட்ட குழந்தையை கூட வளர்க்கக்கூடாது. அவளுக்கென்று ஒரு வாழ்வே இல்லாமல் போனாலும் அந்த குழந்தையுடனான ஒரு வாழ்வை எக்காரணம் கொண்டும் வழங்கிவிடக் கூடாது என்று எவ்வாறு பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். அதன் பின் 18 ஆண்டுகள் அவர்கள் அவளுடனே ஒரே வீட்டில் வாழ்ந்தும் அவர்கள் இறக்கும் தருவாயில் கூட உனக்கென்று ஒரு உயிர் எங்கோ இருக்கிறது என்று சொல்ல கூட மனம் வரவில்லை என்றால் அவர்கள் உண்மையில் மனிதர்களா? சரி, கணவன் ஏமாற்றினான், பெற்றோர் ஏமாற்றினர். ஆனால் சித்து அண்ணா, அவரும் அவர்கள் குழந்தையை கொடுத்தால் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களா? எனக்காக அவர்களோடு தான் விழிக்கும் வரை போராடி இருக்க முடியாதா? கூடவே பிறந்திருந்தால் செய்திருப்பாரோ என்னவோ. ஸ்மிருதி அவளை எந்த ரகத்தில் சேர்க்க? அவளும் பிள்ளைக்காக தவித்ததும் அவள் மாமியாரிடம் வாங்கிய வசவுகளும் அவள் அறிந்ததுதான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து மற்றொன்றும் தொலைந்தாள். அவள் தான் பெற்ற குழந்தையை எடுத்துக்கொள்வாளா? இன்று வந்து இருவரும் உனக்குத்தான் என்றால் அவளை எந்த கணக்கில் சேர்ப்பது என்று கீதாவுக்கு விளங்கவில்லை. குழந்தையை தேடிய அவர்களுக்கு தன்னை தேட வேண்டும் என்று தோன்றவே இல்லையே என்று மனம் ஆற மறுத்தது. இவர்களாவது அவளுக்கு கோபம் கொள்ள காரணம் இருந்தது. ஆனால் சுஷாந்த், அவனிடம் இருப்பது கோபமா? இல்லை, அவனிடம் அவள் எதிர்கொள்வது குற்ற உணர்வு. இதுவே அவள் கருமுட்டையில் உதித்து அவள் வயிற்றில் ஜனித்திருந்தால் தன் பிள்ளை என்று கூடவே இருந்த 8 வருடத்தில் ஒரு நாள் கூட தோன்றாமல் போயிருக்குமா? அவன் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பான்?
குழந்தையை அவள் வேண்டாம் என்று விலக்கிவிட்டதாகத்தானே அவன் நினைத்திருப்பான் என்று தன்னையே குற்றப்படுத்தி கொண்ட அவளுக்கு, நான் உங்க பையனா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று அவன் கேட்டது இவள் மறுத்ததும் மட்டும் வசதியாக மறந்து போயிருந்தது. ஏனென்றால் மறதி ஒரு தேசிய வியாதி. 3 நாட்கள் அன்னமற்று அவள் தனக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தாள். கணேஷும் பெற்றோரும் துரோகிகளாக தோன்ற, சித்தார்த்தும் ஸ்மிருதியும் சந்தர்ப்பவாதிகளாக தோன்ற, சுஷாங்க் அவளுக்கு தாயன்புக்கு ஏங்கிய பாலகனாகவே தென்பட்டார். 3ஆம் நாள் பொறுமை இழந்தவர்கள் கதவை உடைக்க முற்பட, எழவே தெம்பில்லாமல் முயன்று வந்து கதவை திறந்தவள் சுஷாந்தின் கரங்களில் மயங்கி சரிந்தாள். வாழ்க்கை விசித்திரமானது, மனம் அதைவிட விசித்திரமானது. கோபத்தை விதைக்கும் மனது கூடவே குற்ற உணர்வையும் விதைக்கிறது, அன்பை விதைக்கிறது, நம்பிக்கையை விதைக்கிறது, எல்லாவற்றையும் விட எதிர்பாராத நேரங்களில் மன்னிப்பையும் விதைக்கிறது. ஒருவனின் சூழலுக்கு தக்க நன்மையையும் முன்னேற்றத்தையும் மூளை கூறினாலும் பெரும்பாலும் மனம் அன்பையும் நியாயத்தையும் தான் முன்னெடுத்து வைக்கிறது. பலரும் மூளைக்கு செவிசாய்த்து முன்னேறி பின்னால் மனதால் துன்பம் அனுபவிக்கிறார்கள். சிலர் மனதுக்கு செவிமடுத்து அங்கேயே சில காலம் தேங்கினாலும் நிம்மதி என்னும் பேர் இன்பத்தை அடைகிறார்கள். கீதாவின் மூளை கோபத்தையும் குற்ற உணர்வையும் சுமக்கச் சொன்னாலும் மனம் பாசத்தையும் மன்னிப்பையும் முன்னிறுத்தியது. அதுவே அவளை கதவை திறக்க தூண்டியது. மயங்கி எழும் கீதா மூளைக்கு மதிப்பு கொடுப்பாளா, மனதுக்கா? சர்வாவின் ஒலிம்பிக் போட்டி ஆரம்பமாக இருந்தது. சித்தார்த்தும் ஸ்மிருதியும் சென்னை நிலவரத்தை கிடப்பில் போட்டுவிட்டு இத்தனை வருடம் மகன் மன நிறைவாய் செய்த வில்லம்பு பயிற்சி இன்று உலக அரங்கில் அவனுக்கு பெயர் வாங்கி தர வேண்டும் என்று தவித்தபடி தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டு இருந்தனர். சார்லஸுக்கு எப்போதும் போல சர்வா இல்லாத சூழலில் அலுவலகத்தை அவன் கவனிக்க வேண்டிய காரணத்தால் தென்னக ரயில்வே சென்னை கிளை பொறியாளர் அலுவலகத்தில் இருந்த திரையில் சர்வாவின் போட்டியை காண அவனும் அவன் சக ஊழியர்களும் தயாராக இருந்தார்கள். இன்னும் 20 நிமிடத்தில் போட்டி துவங்க இருந்தது. பல நாடுகளில் இருந்து வந்த வீரர்கள் அந்த தடத்தில் பயிற்சி மேற்கொண்டிருப்பதை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது அந்த விளையாட்டு தொலைக்காட்சி. அப்போதுதான் சார்லஸுக்கு சிவாவின் நடவடிக்கையில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அவன் அடிக்கடி சர்வாவை இளக்காரமாக பார்த்து சிரித்தான். அதோடு அவனோடு பேச முற்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் சர்வா அவனை நிராகரித்துவிட்டு கண்ணில் லென்ஸை பொருத்தி சரிபார்த்து கொண்டிருந்தான். சார்லஸுக்கு மனதில் பொறி தட்டியது. அன்று சர்வா போன் செய்து சிவா ஏதோ அம்மா அப்பாவை பற்றி கூறியதாக வருத்தப்பட்டது நினைவுக்கு வர, ஒருவேளை இவன் அதை வைத்து அங்கே கலகம் செய்தால் எப்படி சர்வா அதை கடந்து போட்டியில் வெற்றி பெறுவான் என்று உள்ளே தவித்தான். ஹர்ஷினி புதுடில்லியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் உள்ள இன்டர்நெட் கஃபேயில் அதை நேரடி ஒளிபரப்பாக பார்த்து கொண்டிருந்தவள் கண்களுக்கும் சிவாவின் செயல் ஓப்பானதாக தெரியவில்லை. இருந்தாலும் சர்வா அவனை தவிர்ப்பதை அவளால் உணர முடிந்தது. எப்படியும் சர்வா இதை கடந்து விடுவான் என்று முழுமையாக நம்பினாள் அவள். அனைவரையும் போட்டி குழு அழைக்கும் நேரம் சர்வாவை நெருங்கிய சிவா, ஏண்டா, யாருக்கு பிறந்தோம் யார்கிட்ட வளர்ந்தோம்னு குழந்தையா இருக்கும்போது தெரியலனா பரவாயில்லடா. 7 கழுத வயசாகியும் உன்னைய பெத்தது யாருன்னு தெரியாம தூக்கி வளர்த்தவங்கள நினைச்சு உருகுற. நான் அவங்கள ஏதாவது பண்ணிடுவனோன்னு ஒழிச்சு வைக்கிற. உனக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள நான் ஏண்டா எதுவும் செய்ய போறேன் என்று சொல்லி தன் உயர் ரக நவீன வில்லை எடுத்துக்கொண்டு நகர்ந்து சென்றான். அவன் சொன்னதை காதில் வாங்கிய சர்வாவுக்கு உலகம் தட்டாமாலை சுற்றியது. தன் பெற்றோர் உண்மையில் தன் பெற்றோர் இல்லையா? சிறு வயதில் குடும்பத்திற்கு சம்பந்தமே இல்லாத தந்தையின் நண்பரின் பெற்றோர் தனக்கு தாத்தா பாட்டியான கதை சம்பந்தம் இல்லாமல் நினைவுக்கு வந்தது சர்வாவுக்கு. கண்கள் மெல்ல இருட்ட துவங்கியது. தன்னை அன்பை கொட்டி வளர்த்தவர்கள் தன்னை பெற்றவர்கள் இல்லையா? அவர்களுக்கும் தனக்கும் எந்தவித உறவும் இல்லையா? அதை எந்த தருணத்தில் நான் உணரவே இல்லை என்ற உண்மை சர்வாவின் முகத்தில் அறைய நடை தடுமாறியது அவனுக்கு. அவன் தடுமாறுவதை தொலைக்காட்சியில் கண்ட ஸ்மிருதி, சித்தார்த், சார்லஸ், ஹர்ஷிகா அனைவருக்கும் நொடியில் இதயம் நின்று துடித்தது. இது எத்தகைய தருணம்! சிவா ஏதோ அவனிடம் கூறியது மற்றவர்களுக்கு புரிந்தாலும் அவன் கூறியது தெரியாததால் ஏன் சர்வா தடுமாறுகிறான் என்று புரியாமல் பதறினார். எல்லாம் ஒரு நொடிதான். சர்வா தலையை உலுக்கிக் கொண்டார். சிவாவின் செய்கைகளை நினைத்து பார்த்தார். பெற்றோர் தன் மீது காட்டிய அன்பை நினைவு கூர்ந்தார்.
என்ன நடந்தாலும் இது உன் நாட்டுக்காக என்று சொன்ன ஹர்ஷினியின் குரல் அவனை அந்த அசாதாரண சூழலில் இருந்து வெளிவர வைத்தது. தன் இடம் சென்றவன் ஒரு சிறிய போட்டில் தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டான். தன்னை குளிர்வித்தான். நேராக அவன் நிற்க வேண்டிய இடத்திற்கு சென்றான். 70 மீட்டர் தூரத்தில் இருந்த 120 சென்டிமீட்டர் இலக்கு மட்டும்தான் அவன் கண்களுக்கு தென்பட்டது. உலகை மறந்தான். சிவாவை மறந்தான். மனதில் எழுந்திருந்த தவிப்பை மறந்தான். கண்கள் அர்ஜுனன் கண்ணுக்கு தென்பட்ட தூரத்து கிளி போல இலக்கு மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. அம்பு விடலாம் என்ற சமிச்சை கிடைத்ததும் 6 அம்புகள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக இலக்கை தாக்கி முதல் சுற்றில் தேர்வு பெற்றான். அதன்பின் சிவா எவ்வளவோ முயன்றாலும் சர்வா இருக்கும் திசைக்கு கூட செல்ல முடியவில்லை. சர்வா கண்களுக்கு அவன் புலப்படவே இல்லை. அடுத்தடுத்த சுற்றுகளில் காற்றின் வேகத்தை போட்டி போட்டு சர்வாவின் அம்புகள் வில்லை விட்டு இலக்கை சரியாக அடைந்தது. முதல் இடத்தை பிடித்த சர்வா தங்க பதக்கத்தை வென்றான். அவன் வெற்றியை கொண்டாட இந்தியாவை காத்திருக்க தன் வாழ்க்கை ஒருவன் ஒரு முக்கியமான தருணத்தில் உடைத்தெறிய பார்த்ததும் ஆரம்பத்தில் அதற்கு தன்னை அறியாமல் உடைந்து போனதையும் எண்ணி சர்வா வருத்தம் கொண்டான். சர்வா வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை சித்தார்த்தும் ஸ்மிருதியும் ஆரவாரமாக கத்தி மகிழ கடைசியில் சித்தார்த் கூறிய வார்த்தையில் உடைந்து நொறுங்கினாள் ஸ்மிருதி. சர்வா வந்ததும் அவனுக்கும் பொண்ணு பார்க்கணும். சுஷாந்த் ஹர்ஷிய விரும்புறான். அதனால சர்வாவுக்கும் பொண்ணு பார்த்துட்டா 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று கூற, ஹர்ஷியா என்று கேட்ட ஸ்மிருதி டெல்லியில் தான் பார்த்த சர்வா காதலி உருகி கரையும் ஹர்ஷி நினைவுக்கு வர, யாரு என்று கேட்டுவிட்டு, கீதாவோட ஃப்ரெண்டு பொண்ணு, கீதா ஆண்டின்னு சொல்லுவா, அவதான் எனக்கு கீதாவை மறுபடியும் சந்திக்க வச்சா என்று சொன்னதும் முற்றிலும் குழப்பம் சூழ்ந்தவளாக, சுஷாந்த் விரும்புறது அந்த பொண்ணுக்கு தெரியுமா, ஒத்துக்கிட்டாளா என்று நான் வரல பயத்தோடு வினவினாள். அவன் விரும்புறான், ஆனா அந்த பொண்ணை பத்தி தெரியல. சுஷாந்த வேண்டாம்னு சொல்ல காரணம் இருக்கா என்ன? அப்படியே சொன்னாலும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கதான் இப்போ 4 பேர் இருக்கோமே என்று மகிழ்ச்சியாக உரைத்தான் சித்தார்த். பெற்ற பிள்ளைக்கு தாயாக அவன் விரும்பும் பெண்ணுக்கு அவள் விருப்பம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்து வைப்பதா? இல்லை, தன் மரபில் உருவாகி தன்னிடம் வளர்ந்த சர்வாவுக்கு அவன் காதலியை அவனுக்கே மனம் முடிப்பதா என்று ஒரு நொடியில் குழம்பியவள் தன்னிலை மறந்து மூர்ச்சையானாள். ஹர்ஷிகா பற்றி சுஷாந்தும் சித்தார்த்தும் அவளிடம் பேசாததும், அவளை இதுவரை பார்க்காததும் அவளை ஹர்ஷினியோடு தொடர்பு கொள்ள வைத்து குழப்பி பெரும் பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டது. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். குறள் 416. இப்பகுதி நிறைவுற்றது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல உங்களை